இந்த ஊதுவத்தியை பிரிச்சு கொடுங்க. இஷ்டதேவதா குலதேவதா கிராமதேவதாக பரிபூரண லட்சுமி கிருபா கடாட்சதா சித்திரஸ்து. மங்களகர மகாகணபதியும் தியானமஹ. ஓம் திருபம் தேஜா ஜாகரணோ திருபம் தேஜோ பிரகஸ்பதிகம் திருபந்த இந்திர சாட்சிஷ்ய திருபம் தேஜோ திருபம் மகாகணபதியே நமோ நமः. ஓம் இந்த கந்தசாமி மனசார சொல்றேன்டா, நீங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் என் பொண்ணு சந்தியாவோட மனநிலை கொஞ்சம் அமைதியா இருக்குடா. சிரிச்சு பேசுறா, 4 இடத்துக்கு போறா வர்றா. இதுக்கு முன்னாடி அவ வாழ்க்கையில அவ அனுபவிச்ச கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவளை ரொம்பவும் பாதிச்சிருக்கு. முக்கியமா அரவிந்துக்கு தான் நன்றி சொல்லணும். என்னப்பா இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு? அரவிந்த் தனது பொதுப்பணிகளில் தனக்கு ஈடா வேலை செய்யறதுக்கு ஒரு துணையை தேடிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் உன் மகளை சந்திச்சா, 2 பேருக்கும் அலவரிசை ஒத்து போச்சு, அவ்வளவுதான். டேய் டேய், ஒரு பாயிண்ட், சுத்தமான காத்து வேணும்னா நீ 60 கிலோமீட்டர் தள்ளி தான் வரணும். ரொம்ப நல்ல சாய்ஸ். அழகா மட்டும் இல்ல, அமைதியா இருக்கு. ஆமா மேடம், இந்த இடத்த பார்த்து வாங்குறதுக்குள்ள எங்க அப்பா அண்ணனும் பட்ட கஷ்டம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல மேடம். ஐ நோ. ஆமா, இங்க ஸ்பாஸ்டிக் சில்ட்ரனுக்கு ஸ்கூல் மட்டும் கட்டுறதா பிளான் இருக்கா, இல்ல ஹாஸ்டலும் கட்டுறதா பிளான் இருக்கா? 2க்கும் தான் அப்பா சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு கொஞ்சம் சின்னதா பண்ணிட்டு போக போக பண உதவிகள் கொஞ்சம் அதிகமா கிடைச்சதுன்னா பெருசா பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. யா அதுவும் ஃபாரின் எய்ட்லாம் டெஃபினட்டா இந்த மாதிரி காசுக்கெல்லாம் கிடைக்கும். அம்மா, பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுது. அவளை எல்லாம் வர சொன்னீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். கொடுங்க. அண்ணே, அங்க பருப்புக்கு இன்னும் நல்லா இருக்கலாம் மேடம். அண்ணே, அண்ணே வாங்க, பூஜைக்கு ரெடியா? இங்க வரேன். அப்பா இதோ வந்துட்டோம்மா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்யாக. ஓம் நமோ பிராதபதயே நமோ கணபதயே நமோ பிரதமபதயே நமஸ்தே ஹஸ்தலம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சிவஜுதாய ஸ்ரீவரதமூர்த்தயே நமோ நமः. மங்களகர மகாகணபதே நமः. ஓம் யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஹிதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை. ஆசைப்படி நீ நினைச்ச மாதிரி குழந்தைகளுக்கு நல்லபடியா கட்டடம் கட்டி எல்லாம் நல்லபடியா நடக்கும். பிரம்மாண்ட நாயகஸ்யாக இஷ்டதேவானாம் குலதேவானாம் கிராமதேவதாக குலதேவதாக பரிபூரண லக்ஷ்மி கிருபா கடாட்சதா சித்திரஸ்து. ஓம் அஷ்டலக்ஷ்மீ நமः, தனலக்ஷ்மீ நமः, தானியலக்ஷ்மீ நமः, ஓம் சந்தானலக்ஷ்மீ நமோ நமः. ஓம் ராஜாதிராஜாய பிரசன்னதாகினேः நமோ வைவே ஸ்ரவணாய குருமதே ஷமேங்கா மாங்கா மகாமாய பத்னோ ராமேஸ்வரரூபைः சர்வணோ ததாது குபேராய வை சர்வணாய மகாராஜாய நமோ நமः. கற்பூரானந்த நீராஞ்சன தீபம் தருஷயாமே ரக்ஷ ரக்ஷாந்தாரஜாமே. எல்லாரும் எடுத்து தொட்டுக்கோங்க, கும்பிட்டுக்கோங்க. எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ஓம் அக்னிமூர்த்தயே நமோ நமः. தம் பூஜையாமே. ஐயா, இந்த பூஜை முடிஞ்சது, எல்லாரும் அப்படி வந்துருங்க. ஐயா, இந்த இடத்துக்கு சொந்தக்கார அந்த கல்லை எடுத்து இந்த பூமியில வைங்க. சுந்தரலிங்கா, நான் நீங்க என்ன சொன்னேன்? நீதான் வைக்கணும். அன்னைக்கு சொன்னேன், ஆனா இன்னைக்கு நீ தான் வைக்கணும். வைடா, கல்லும் கையால வைப்பா ப்ளீஸ். சரி, அவ்வளவுதானே. சரி, கொஞ்சம் இரு சுவாமி. உங்க கையால நீங்களே வச்சிருங்க. ரொம்ப சந்தோஷம். தொட்டு கும்பிடுங்க. சந்தோஷமா நீங்களும் தொட்டு கும்பிடுங்க. தீர்காய சமஸ்து சர்வாதிஷ்ட பணசித்திரஸ்து அனந்தகோடி பிரார்த்தனா சித்திரஸ்து ஈசான்ய தேவாய நமோ நமः. தம் சமர்ப்பயாமே. இந்த நவதானியத்தை உங்க குலதெய்வத்தை நினைச்சுட்டு அப்படியே எல்லாரும் இந்தம்மா.
நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படியே போட்டுடுங்க. ஓம் கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசயாமி. ஓம் பூர்புவஸ்வः தஸ்யதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात्. अग्निमूर्तये नमो नमः. प्रदक्षिणा भूजाम्. Sir? Excuse me, sir. Excuse me, sir. Sir? என்ன சார் இப்படி பெருமூச்சு விடுறீங்க? நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்தது கூட தெரியாம ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்கீங்க. நான் டோர் தட்டின, எக்ஸ்கியூஸ் மீ சார் சொன்ன, எதுவுமே கேட்கலையா சார்? சார் பொதுவா இவ்வளோ பெரிய பெருமூச்சு விட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள நிறைவேறாத ஆசை, ஏக்கம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க போய் சொல்றீங்க, நான் சொல்றதா கரெக்ட். ஃபைலை கொடுங்க. சொல்லுங்க மாலா. உங்களுக்கு கூட நல்ல ரசனை இருக்கு சார். எப்படி சொல்றீங்க? இல்ல சார், நீங்க என்ன சொன்னதுனால நான் சொல்லல. நான் அந்த போட்டோ வச்சு சொன்னேன் சார். அது இல்ல சார், இந்த ரோஸ் அழகா இருக்கு சார். ரோஸ் யாருக்கு பிடிக்காது? அது எல்லாருக்கும் பிடிச்சதுதான். நத்திங் ஸ்பெஷல் அபவுட் இட். சார் பொதுவா ரோஸ் எல்லாருக்கும் பிடிக்கும், பட் இது சம்திங் ஸ்பெஷல். அந்த ரோஸ், அதனுடைய பெட்டல்ஸ், அது சுற்றி இருக்க வாட்டர் ட்ராப்ஸ், ஃப்ரேமிங் ரொம்ப பொய்டிக்காக இருக்கு சார். சம்திங் ஸ்பெஷல். பார்த்த உன்னையே ரசிக்கணும்னு தோணுது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் சார் உங்கள் ரூம் ஃபுல்லாக இருக்கு. யா கரெக்ட். ஸோ உங்களுக்கு ரசனை அதிகம் தானே? தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க மாலா. தேங்க்ஸ் சார். குட் ஒர்க். ஓகே சார். ஓகே. அண்ணே, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சு வரண்ணே. என்னையா சொல்கிற? ஆமாண்ணே, இவ்வளவு பெரிய இடத்த இவ்வளோ சீப்பாக முடிச்சிருக்கிறது பெரிய விஷயண்ணே. நான் என்னையா இந்த இடத்துல வீடு கட்டி குடியிருக்கணும் நான் வாங்கினேன். ஏதோ என்னால் ஆன உதவி. இந்த ஊர் மக்களுக்கு ஃபேக்ட்ரி கட்டி முடிஞ்ச அளவுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து உதவ தான் வாங்கினேன். அண்ணே, உங்கள் பெரிய மனசு யாருக்குண்ணா வரும்?
கூடிய சீக்கிரம் பாருங்க, நீங்க ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரிக்கு ஓனர் ஆக போறீங்க. உன் வாய்மூர்த்தம் பழிக்கட்டியா? எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி வரப்போதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் மக்கள் பொழைக்க போகிறாங்க. அண்ணே, உங்களை பற்றி எனக்கு தெரியாதாண்ணே? மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு வாழ்றவர்ண்ணே நீங்கள். என்ன ஜால்ரா ரொம்ப ஓவரா இருக்கு. இல்லைங்கண்ணே, உனக்கு சேர வேண்டிய கமிஷன் பணத்தை வாங்கிட்டல்ல? இப்போ வேற ஒரு பிரச்சனை. என்ன? அது ஒன்றும் இல்லைங்கண்ணே, எங்கள் ஃபேக்ட்ரி கட்டுறது இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கண்ணே. அந்த ஃபேக்ட்ரியை கட்டினா இந்த ஊரில் உள்ள குளம் கொட்டை எல்லாமே கழிவு நீரால் பாதிக்கப்படும், விவசாயமும் பாதிக்குன்னு பயப்படுறாங்கண்ணே. நீ தானே இந்த இடத்த பார்த்து கொடுத்த, நீயே அவர்கிட்ட போய் சொல்லு இந்த இடத்துல ஃபேக்ட்ரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணே. அதையும் மீறி ஃபேக்ட்ரி கட்டினா பிரச்சனை அவருக்கு இல்லை, உனக்கு தான் என்னை மிரட்டுறாங்கண்ணே. இப்போ அதுக்கு என்னங்கிற? இல்லைண்ணே, இதை விட சூப்பரான ஒரு இடம் இருக்குது, அதை வேணா காட்டுறேன், அங்கே ஃபேக்ட்ரி கட்டுங்கண்ணே. டேய், இடத்த காட்டினோமா, கமிஷனை வாங்கினோமா, புரோக்கர் தொழிலை ஒழுங்காக பார்த்தோமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஃபேக்ட்ரி அங்கே கட்டு இங்கே கட்டுன்னு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? ஆனால் இந்த குளங்கொட்டையில் கழிவு நீர் அது இதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும்டா. இந்த குளங்குட்டையில் இந்த கழிவு நீர் கலக்கிறன்னு தான் இந்த இடத்தையே நான் வாங்கினேன். எவன் விவசாயம் செஞ்சா என்ன, செய்யலைன்னா எனக்கு என்ன, செத்தா என்ன, வாழ்ந்தா எனக்கு என்னடா? இந்த இடத்துல தான் ஃபேக்ட்ரி வரும்னு போய் சொல்லுடா ஊர் மக்களுக்கு. என்ன வெங்கடேஷ்? ஒன்றும் இல்லைண்ணே, ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் பத்தலைன்னு இன்ஜினியர் சொல்கிறாருண்ணே. ஏன் பத்தலையா? இல்லைண்ணே, வண்டி வந்துட்டு போகிறதுக்கு போக்குவரத்துக்கு இது என்ட்ரன்ஸுக்கு இந்த ஏரியா கரெக்டாக இருக்காதுன்னு என்ஜினியர் ஃபீல் பண்ணுறாருண்ணே. இந்த பக்கம் வந்தால் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாருண்ணே. ஏன்னா இந்த பக்கம் போனோம்னா மெயின் ரோடு போகிறதுக்கே 13 கிலோமீட்டர் ஆகும்ண்ணே. இங்கிட்டு போனோம்னா 1 கிலோமீட்டரில் மெயின் ரோடு வந்துடும். அப்படியே பக்கத்துலேயே ஏர்போர்ட்டு, நமக்கும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாரு. இந்த இடத்த வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம்னா என்ட்ரன்ஸ் போடலான்னு சொல்கிறாருண்ணே. எந்த இடத்த? இந்த கம்பி வேலி போட்டுருக்கல அந்த இடத்தானே. அப்படியா? எத்தனை கிரவுண்டரா அது? அண்ணே 3 கிரவுண்ட் இருக்குண்ணே. அதான் இன்ஜினியர் வந்து இந்த இடத்த கரெக்ட் பண்ணு சொல்கிறாருண்ணே. வா. யோ புரோக்கரு, அண்ணே, யாருது அந்த இடம்? கோயம்புத்தூர்காரரான், சுதந்திர போராட்ட தியாகியா, அநாத பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக இந்த இடத்த வாங்கி போட்டிருக்காராம். அப்படியா? வெங்கடேஷ், அண்ணே நம்ம இன்ஜினியர்கிட்ட சொல்லி இந்த இடத்துக்கு சேர்த்து பிளான் போட சொல்லு. சரிண்ணே. அப்புறம் நம்ம பசங்கள்கிட்ட சொல்லி இதெல்லாம் புடுங்கி போட்டுட்டு இந்த இடத்தையும் நம்ம இடத்தோட சேர்த்துட சொல்லு. சரிண்ணே. சரிண்ணே, கிளம்புறேண்ணே. ஐயோ புரோக்கரு, வாயா போ. ம்.
பகைவரை ஜெயித்திடுவானா சக்தி